கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய கிருபை என்கின்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தருமே தேவனுடைய கிருபையை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய கிருபை நமக்கு அதிகமாக வேண்டும் என்று நாம் விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். இந்த நாளின் செய்தியை நீங்கள் மிக கவனமாய் கேளுங்கள். இந்த அளவில்லாத கிருபையை நீங்கள் அதிகமாய் பெற்று அனுபவிப்பதற்கு தேவனுடைய வேதத்திலிருந்து அநேக வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கைக்கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய கிருபையை பெற்று உண்மையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவ்விதமாய் அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 86:5. சங்கீதம் 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். இங்கே கூட தேவனுடைய கிருபையை குறித்து பார்க்குறோம். கிருபை மிகுந்தவராய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் யாருக்கு மிகுந்த கிருபையை அவர் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு தேவன் மிகுந்த கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் ஒரு ஜெபிக்கிற ஒரு சகோதரனாய் ஒரு சகோதரியாய் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் மிகுந்த கிருபையை நீர் அளிக்கிறீர் என்று சொன்னபடி ஆண்டவர் மிகுந்த கிருபையை அவர் அருளி செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கணும். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை நம்ம கிருபை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அநேக நேரங்களில் அது தகுதியில்லாத நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் கூட அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு சில நிபந்தனைகளை தேவன் வைத்திருக்கிறார். தகுதியில்லாத நமக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். ஆனால் சில நிபந்தனைகளை தேவன் வைத்திருக்கிறார். அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாக நாம் அந்த கிருபைகளை சம்பூர்ணமாய் அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். இங்கே வாசிக்கிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை கொடுக்கிறார். ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ரெண்டாவது, இந்த கிருபை யாருக்கு என்று நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 32:10 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இங்கே சங்கீதம் 32:10 நம்ம என்ன வாசிக்கிறோம்? துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வாசிக்கிறோம். அப்போ கிருபையை பற்றி நம்ம அநேக வேளைகளில் நம்ம பேசுகிறோம், ஜெபிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? இங்கே பாருங்கள், கிருபை சூழ்ந்து கொள்ளும் கிருபை என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை? கர்த்தரை நம்புகிறவனுக்கு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு. நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீங்க? நீங்கள் ஒருவேளை பல பேர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கலாம், மனிதர்கள் மேலே வச்சுருக்கலாம், அல்லது பல தெய்வங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நமக்கு கிருபையை கொண்டு வருமானா? இல்லை. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த தேவனை யார் நம்பி இருக்கிறாங்களோ அவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். சூழ்ந்து கொள்ளும்னா என்ன? நம்ம அதுக்கு முந்தின பகுதியில் பார்க்குறோம், வேதனை இன்றைக்கு மனிதர்களை சூழ்ந்து கொள்கிறதை பார்க்குறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேதனை. ஆனால் நாம் வேதனைக்கு மத்தியில் கண்ணீர் வடித்து தவிக்கிற ஒருவராக நீங்கள் காணப்படுவீர்களானால் உங்களுடைய வேதனை மாறி தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தேவனை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சூழ்ந்து கொள்ளுதெல்லாம் என்ன அப்படின்னா, நாம் 34ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறாரா? சூழ பாழியம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார், சூழ்ந்து கொள்ளுகிறார். நம்ம கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருந்தோம்னா கர்த்தருடைய தூதன் நம்மளை சூழ்ந்து கொள்வானோ. அப்போ எவ்வளவுதான் சத்துரு நம்மை தாக்கினாலும், எப்படிப்பட்ட விரோதமான ஆயுதங்களை அவன் நமக்கு எய்தாலும்
சூழ்ந்து கொள்வதின் மூலமாய், கர்த்தருடைய தூதர்கள் நம்மை சூழ்ந்து கொள்வதின் மூலமாக நமக்கு பாதுகாப்பை கொடுக்குறாங்க. அதுதான் சூழ்ந்து கொள்ளுதல். இங்கே நம்ம சங்கீதம் 32:10 கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று போடப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளுகிற கிருபையாக இருக்கிறது. அப்போ எப்போ ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை கேள்வி கேட்கலாம், நான் ஆண்டவரை தானே நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு. ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களா? உண்மையிலே நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்படியா? ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறத அறிந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நம்ம ஏசாயா 26:3 வாசிக்கிறோம். நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோமா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? ஏசாயா 26:3 நம்ம வாசிப்போமா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பாருங்க, இந்த ஏசாயா 26:3 என்ன வாசிக்கிறோம்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்போ தேவன் மேலே நம்ம உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நமக்குள்ளே என்ன இருக்குன்னா பூரண சமாதானம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பங்கள் போராட்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் நம்முடைய இருதயத்தில் குழப்பம் இல்லாமல், அவிசுவாசம் இல்லாமல், நம்ம சோர்ந்து போகாமல் நமக்கு உள்ளான பூரண சமாதானம் காணப்படும். அதுதான் நான் தேவனை நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிறதுனுடைய அடையாளம். நான் உண்மையிலே நான் தேவனை நம்பி இருப்பேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த எதிர்மறையான சூழ்நிலையிலும் கூட நான் சமாதானமாக இருப்பேன். நான் பயப்படுகிறவனாக அல்ல, பதறுகிறவனாக அல்ல, தேவனை சந்தேகப்படுகிறவனாக அல்ல, அல்லது ஆண்டவர்னு ஓடி என்ன செய்யன்னு சொல்லி எலியாவை போல சூரிய செடிக்கு கீழே போய் படுத்து கொள்ளுகிறவனாக அல்ல. வேதம் வாசிக்காமல், ஜெபிக்காமல், அந்த சூழ்நிலைகளில் அவிசுவாசத்தோடு முறுமுறுத்து கொண்டு மாம்சப்பிரகாரமான பலத்தை தேடி ஓடிக்கொண்டு அது தேவனை நம்புகிற வாழ்க்கை அல்ல. தேவனை நம்பும் பொழுது என்ன நடந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். எந்த சோதனை வந்தாலும் அவர் எனக்கு ஜெயம் கொடுப்பார். எந்த பாடுகள் வந்தாலும் நான் உறுதியாக நிற்பேன். தேவன் எனக்கு துணையாக நிற்பார். அப்போது பூரண சமாதானத்தோடு இருப்போம். ஸ்தேவானை கல்லெறிகிறதுக்காக நிப்பாட்டியிருக்கிறாங்க. ஸ்தேவானை கல்லை எறிகிறதுக்காக எல்லாம் கற்களை கையில் வச்சிருக்கிறாங்க. அவன் மேலே பொய் குற்றச்சாட்டு, அவனை கொள்ளை வெறியோடு இருக்கிறாங்க. அவனை பொய் குற்றச்சாட்டோடு அங்கே என்ன செய்கிறாங்க? குற்றம் சாட்டுறாங்க, பல்ல கடிக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்ல தெரியுமா? அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். பார்த்தீங்களா? பிரகாசம், அங்கே பூரண சமாதானம், அங்கே பயம் இல்லை. ஐயோ பொய் குற்றம் சாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி குழப்பம் இல்லை. ஐயோ இப்படி கல்லெறிய போகிறாங்களே, நம்மளை கொன்றுவாங்களோ, எந்த விதமான பயமும் இல்லை. பூரண சமாதானம். இதுதாங்க தேவனை நம்ம நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அநேகர் தேவனை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் பிரச்சனை வரும் பொழுது அவங்க கோபம், எரிச்சல், அவிசுவாசம், முறுமுறுப்பு, சோர்ந்து போகிற காரியம், பயம், ஐயோ என்னாகும், எப்படி ஆகுமோ தெரியலையே, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, வித்தியாசமான சிந்தனைகள், வித்தியாசமான எண்ணங்கள், குழப்பங்கள். அது தேவனை நம்பி இருக்கிறதா? இல்லை. என் தேவன் வல்லவர், என் தேவன் தான் பெரியவர். இந்த உலகத்தில் அவர் தான் வல்லமையுள்ள தேவன். அவரை மிஞ்சின வல்லமை எதுவுமே கிடையாது. நான் அவரை நம்பி இருக்கிறேன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் எனக்காக ஒரு காரியம் செய்வார். அதுதாங்க தேவனை நம்பி இருக்கிறோம். அப்போ அப்படி கர்த்தரை நம்ம நம்பி இருக்கும்போது அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்தான்? தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மேலே உறுதியான நம்பிக்கையோடு இருந்து இந்த தேவனுடைய கிருபையை நீங்கள் சம்பூர்ணமாக பெற்று அனுபவிக்க கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. அடுத்து நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் அதிகாரம் 3 வசனம் 34. இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான்னு சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தை நமக்கு நல்லா தெரியும். இங்கே பார்க்குறோம், தேவன் யாருக்கு கிருபையை கொடுக்குறாராம்? தாழ்மை உள்ளவர்களுக்கு. நீங்கள் தாழ்மையான சிந்தை இருந்தால் உங்களுக்கு ஞானம் உண்டு. தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. அதே மாதிரி தாழ்மையாக நம்ம இருந்தால் கிருபை அளிக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ அருமையானவர்களே, எப்பவும் பெருமையோட காணப்படுகிறதுக்கு நேர் எதிர்பாராதமான ஒரு பகுதி தான் தாழ்மை. நான் தாழ்மையாக இருந்தால் எப்படி இருப்பேன்?
எல்லாரையும் அற்பமாக எண்ண மாட்டேன், யாரையும் குற்றம் சாட்ட மாட்டேன், யாரையும் மதிக்காமல் இல்லவே இல்லை. அது பெருமை. அப்போ தாழ்மை உள்ளவர்களாக நம்ம காணப்படுவோமானா தேவனுடைய கிருபை இங்கே நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நிபந்தனையாக தேவன் அதை வைத்திருக்கிறார். தகுதி இல்லாதவர்களுக்கு தான் கிருபை. ஆனால் சில நிபந்தனைகளை நம்ம நிறைவேற்றும் போது ஆண்டவர் அதற்கேற்ற கிருபைகளை கொடுக்கிறார். நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது அவர் கிருபை கொடுக்கிறார். நாம் தேவனை உறுதியாய் நம்பி இருக்கும்போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுதான் இருக்கிறது. நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறாராம். எப்படி கிருபை கொடுக்காரு தெரியுமா? யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? யாக்கோபு அதிகாரம் 4 வசனம் 6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பெருமை உள்ளவங்களுக்கு எதிர்த்து நிற்பாராம், தாழ்மை உள்ளவங்களுக்கு என்ன செய்வாராம்? கிருபை அளிப்பாராம். அப்போ நான் பெருமை உள்ளவர்களாக இருந்தோன்னு சொன்னால் சிறுமை தான் கிடைக்கும், பெருமைக்கு சிறுமை தான் கிடைக்கும். ஆனால் நம்ம தாழ்மையாக இருந்தால் தேவன் நம்ம பட்சத்தில் இருப்பார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? அவர் நம்முடைய பட்சமாக இருந்து நமக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையானோல்லே, நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையாக இருக்கிறோம், தாழ்மையாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்கக்கிட்ட நான் தாழ்ந்து போகவா, அவங்கக்கிட்ட நான் விட்டு கொடுக்கவா? முடியவே முடியாது. சில வேளைகளில் சில இடத்துல மன்னிப்பு கேட்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்குது. நாம் தவறு செய்கின்ற பொழுது மற்றவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு நாம் முந்தி கொள்ளும் பொழுது நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறோங்கிறத வெளிப்படுத்துகிறோம். வேதம் சொல்லுது அதிகமான கிருபையை கொடுக்குறார். யாருக்கு? தாழ்மை உள்ளவர்களுக்கு. நீங்கள் அதிகமான கிருபையை தேவனிடத்துலேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா? நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருப்பீங்களேண்டா தேவன் அதிகமான கிருபையை அவர் அருளி செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்து நம்ம இதை எங்கே கற்றுக்கொள்ள முடியும்? தாழ்மையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் கிறிஸ்துவனிடத்தில் மட்டும்தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நாம் எந்த மனுஷனிடத்திலும் தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியாது. எந்த மனுஷனும் பெருமை உள்ளவனாக இருக்கிறான், பொய்யனாக இருக்கிறான். ஆனால் கிறிஸ்து உண்மையான தாழ்மையின் பூரண வடிவாக இருக்கிறார். மரண வரியந்த தன்னை தாழ்த்தினவர் அல்லவா? தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை பூரணமாக ஒப்பு கொடுக்கும்படி கெத்செமனேயில் தன்னை தாழ்த்தினவர் அல்லவா? பிரியமானவர்களே, தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் தாழ்மையாக இருங்க, நான் அதிகமான கிருபையை உங்களுக்கு அருளி செய்வேன் என்று சொல்லுகிறார். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்? நீதிமொழிகள் 14 அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 14 வசனம் 22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. இங்கே நம்முடைய சிந்தையை குறித்து பார்க்குறோம். யோசிக்கிறது, ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய காரியங்களை யோசிக்கிறோம். நம்ம யோசிக்கிறது நல்லது தான். நம்ம யோசனையோடு தான் நம்ம செயல்படணும், சிந்திக்கிறவங்களாக இருக்கணும். சிந்திப்பதற்காக மனிதன் பிறந்திருக்கிறான், சிந்திக்கிறது நல்லது. ஆனால் தீமையை யோசிப்போம் என்றால் அது மிகப்பெரிய ஆபத்து. தீமையான காரியங்களை யோசிக்கிறது, மற்றவர்களுக்கு எப்படி தீமை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறதே நிறைய பேருடைய சிந்தையாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கை எப்படி இழுத்து விடலாம், எப்படி மற்றவங்களுக்கு தீமை வர்ற மாதிரி நம்ம எதையாவது இழுத்து பறித்து விடலாம் அப்படிங்கிறது அநேகருடைய ஒரு சிந்தையாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள். இப்போ நம்முடைய யோசனையை குறித்து யாருமே அறியாமல் இருக்கிறாங்க, ஆனால் தேவன் அறிகிறவராக இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன சிந்திக்கிறோம், நம்ம எதை யோசிக்கிறோங்கிறத கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார். அதனால தான் அவர் தேவன். மனுஷர்கள் நம்ம என்ன யோசிக்கிறோம், நாம் என்ன சிந்திக்கிறோன்னு மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தேவன் முழுவதும் நம்மை அறிந்தவராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, தீமையை யோசிக்கிறவங்க தவறுகிறாங்க, ஆனால் நன்மையை யோசிக்கிறவர்கள் கிருபையும் சத்தியத்தையும் பெற்றுக்கொள்கிறாங்க. நன்மையை நம்ம யோசிக்கும் பொழுது தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களாய் மாறுகிறோம். அப்போ இங்கே இன்னொரு நிபந்தனை என்ன? நன்மையை யோசிக்க வேண்டும். நன்மைன்னா என்னங்க? நம்ம ரோமர் 7:12 நியாயப்பிரமாணம் நன்மையாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணம் தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை நன்மையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை யோசிக்கணும்? காலையில் வாசித்த வேத பகுதி. அதனால தான்
டெய்லி காலையில் நம்ம பைபிள் படிக்கணும், வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணணும். வாசித்த வேத பகுதிகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட அந்த வேத வசனங்களை அந்த நாளில் திரும்ப திரும்ப நாம் தியானிக்கிறவர்களாக, அதை ஞாபகப்படுத்தி அதை நாம் சிந்திக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். காலையில் எழுப்பி பைபிள் படிக்கலைன்னா நம்ம எப்படி நன்மையை யோசிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை யோசிக்க முடியும்? நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிப்போம். பரிசுத்தவான்கள் எழுதின தின தியான புத்தகங்கள் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த தின தியான புத்தகங்களை நம்ம வாசிப்பது நல்லது. அதன் மூலமாக அந்த நாளிலே நமக்கு தேவையான நல்ல அருமையான வழிநடத்துதல்களை தேவன் அதன் மூலமாக கொடுக்குறார். பிரியமானவர்களே, அவைகளை நாம் யோசிக்க வேண்டும். அப்போ இப்படி நம்ம நன்மையான காரியங்களை, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம சிந்திக்கிறவர்களாக, யோசிக்கிறவர்களாக இருப்போமானா நமக்கு கிருபை உண்டு நிச்சயமாக. அப்போ கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கான இன்னொரு நிபந்தனை என்ன அப்படின்னா, நாம் நன்மையை யோசிக்கிறவர்களாக இருக்கணும். பவுல் சொல்கிறாரு பிலிப்பியர் 4:8 பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இங்கே பிலிப்பியர் 4:8 ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கு. நம்ம எதெல்லாம் சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனால் நமக்கு மிகப்பெரிய இழப்பு தான். ஆனால் தேவன் எதை சிந்திக்கணும்னு சொல்கிறாரோ அதை நாம் சிந்திப்போமானா தேவன் நமக்கு கிருபையை கொடுப்பார். நன்மையான காரியங்களை தான் சிந்திக்கணும்னு சொல்கிறார். அந்த நன்மையான காரியங்கள் என்ன? தேவனுடைய வார்த்தை. இங்கே இன்னும் கூடுதலாக தேவனுடைய வசனத்தை மட்டும் இல்லை, இன்னும் சில காரியங்களை நம்ம சிந்திப்பதற்கு தேவனுடைய வேதம் நமக்கு அனுமதி கொடுக்குது. என்ன பாருங்கள், இந்த பிலிப்பியர் 4:8 நான் திரும்ப வாசிக்கிறேன். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இந்த பிலிப்பியர் 4:8 மனப்பாடமாக நம்ம வச்சுக்கணும். எது புண்ணியம், எது புகழ், எது அன்புள்ளது, எது நற்கீர்த்தி உள்ளது, இப்படி உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள். பிரியமானவர்களே, நம்ம எதை சிந்திக்கிறோம்? தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நாம் நன்மையை யோசிக்கிறவர்களாக இருப்போமானா நாம் தேவனுடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறவர்களாக இருக்க முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன காரியம்தான். நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னு சொன்னால் இந்த சிந்திக்கிற காரியங்களில் தேவையற்ற சிந்தனைகளை நம்ம விளக்க முடியும். தான் தாவீது சொல்கிறாரு, வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். வீண் சிந்தனைகளை வெறுத்தா தான் தேவனுடைய வேதத்தை நம்ம வாசிக்க முடியும். தேவனுடைய வேதத்தை நம்ம வாசித்தாதான் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நம்ம சிந்திக்க முடியும். தேவனுடைய வார்த்தைகளை, நன்மையானவைகளை சிந்திப்போம் என்றால் நிச்சயமாக நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே பிலிப்பியர் 4:8 சொல்லப்பட்டபடி இப்படிப்பட்ட காரியங்களையும் நம்ம சிந்திக்கிறவங்களாக காணப்படுவோமானா நாம் நிச்சயமாக நன்மையை யோசிக்கிறவர்கள் கிருபையும் சத்தியத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்தபடியாக சங்கீதம் 103:11 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளோ உயரம் அப்படின்னா அது அளவிட முடியாத உயரம். நம்முடைய மனித கண்களுக்கு, மனித ஞானத்துக்கு அது எட்டாத ஒரு உயரமாக இருக்குது. பாருங்கள், ஆண்டவர் அவருடைய கிருபையை எவ்வளவு அதிகமாக அவர் நமக்கு அருளி செய்ய விருப்பமாக இருக்காது. அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதுன்னு பாருங்கள். அந்த அளவை சொல்லும் பொழுது பூமிக்கு வானம் எவ்வளோ உயரம் தெரியாத ஆண்டவர், ஆனால் அது ரொம்ப பெரிய உயரம். இந்த உலகத்திலே அதிகமான உயரம் அதுதான். அதை நம்மளால் கணக்கிட முடியல. ஆனால் அந்த மாதிரி தேவன் நமக்கு கிருபையை கொடுப்பாராம். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, கடற்கரை மணலை எண்ண முடியுமா? கடற்கரை மணலை எப்படி ஆண்டரை எண்ண முடியும்? எண்ண முடியாதுன்னு ஆபிரகாம் சொல்கிறார். வானத்தை நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. உன் சந்ததி இவ்வனமாக இருக்கும், உனக்கு பிள்ளை தருவோம்ப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? கடற்கரை மணலை பாரு, எண்ண முடியுமா? முடியாது. நட்சத்திரத்தை பாரு, எண்ண முடியுமா? ஐயோ, வானத்து நட்சத்திரத்தை எண்ண முடியாது. அந்த அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு புத்திர சந்தானத்தை அருளுவேன்னு சொல்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதித்தார்.
அருமையானவர்களே, அவருடைய கிருபையை குறித்து சொல்கிறாரு. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இங்கே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பாவத்தில் இருந்து கொண்டு நான் ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு நம்ம நினைப்பது அது கூடாத காரியம். பாவத்திலிருந்து நம்ம வெளியே வந்து அந்த பாவத்தை விட்டு விலகி நாம் நம்மை பூரணமாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது தான் நாம் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. இங்கே தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா, நம்ம அதிகமான கிருபையை, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு கிருபையை அவர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அருமையானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்குதா? தேவன் என்னை கவனிக்கிறார். நான் வார்த்தைகள், என்னுடைய கண்ணின் பார்வைகள், என்னுடைய சிந்தனைகள் யாருமே அறியாட்டாலும் நான் தேவனுக்கு பயப்படுவேன். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு உண்மையுள்ளதாக இருக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் தீமையை விட்டு விலகுகிறவனாக நான் காணப்படுவேன். அப்போ அந்த பெரிய கிருபையை, பூமிக்கு வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு கிருபையை அவர் உங்களுக்கு அருளி செய்கிறவராய் காணப்பட கர்த்தர் தாமே இந்த நாளில் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அந்த அதிகமான கிருபையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் தாமே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கிறவர்களுக்கு அவர் கிருபையை கொடுக்கிறார். ரெண்டாவது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மூணாவது, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நான்காவது, நன்மையை யோசிக்கிறவங்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அஞ்சாவது, நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானா பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு கிருபையை நமக்கு அருளி செய்கிறவராக இருக்கிறார். இந்த நிபந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கைக்கொள்வோம். தேவனுடைய அளவில்லாத கிருபையை தகுதியில்லாத நாம் பெற்று அனுபவிக்க கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய ஒவ்வொருவரும் உம்முடைய கிருபையை பூரணமாய் பெற்று அனுபவிக்க தேவனீர் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் நீங்கள் இன்னும் அநேக செய்திகளை அங்கு கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமேன்.